காரைக்கால் பகுதியை இணைந்திருக்கின்ற சிவபெருமானுடைய திருத்தாள்களை அணிந்து வணங்கி வணக்கத்துக்குரிய குருவுடையாளர்களே, சிவாச்சாரிய பெருமக்களே, ஆலய அலங்காவலர்களே, இன்றைய விழாவின் உபயோகாரர்களே, இந்த சபையிலே கூடியிருக்கின்ற அடியார்களே, குழந்தைகளே, காரைக்கால் சிவன் கோவில் மிக அழகான பெருங்கோயிலாக மாற்றப்பட்டு நடைபெற்றுள்ள மகோற்சவத்திலே இன்றைய தினம் சில சிந்தனைகளை சொல்லுமாறு அழைத்திருக்கிறோம். 34 ஆண்டுகளுக்கு முதல் இந்த ஆலயத்திலே வெளியிலே வேலை கொண்டு பல பேர் நீண்ட நேரம் உரை கேட்ட அந்த காட்சி அகத்திலே நிறைந்து போயிருக்கிறது. மிகப்பெரிய திருப்பணி வேலை பூர்த்தியாகி மகா உபாபிஷேகம் நடைபெற்ற போது நான் இங்கிலாந்திலே இருந்து இணையதளம் மூலமாக உபாபிஷேகத்தை பார்த்தேன். அங்கே இருந்து உரையாற்றினேன். அந்த உரையை நிறைவேற்ற செய்வதற்கு நான் மிகுந்த நன்றி கொள்கிறேன். இணுவில் மண்டலத்தில் கிடைத்த மிக உன்னதமான திருக்கோவில்களிலே காரைக்கால் சிவன் கோவில் தனித்துவமானது. காசியிலே படி இடுகாட்டுக்கு அருகிலே சிவபெருமானுக்கு விஸ்வநாதர் திருக்கோவில் இருக்கிறதோ அதே போல மனித வாழ்வு பொழுது அக்கினியோடு சன்னதிக்கின்ற வாழ்க்கையுடைய அச்சம் எல்லாவற்றையும் போக்குவதற்கு இந்த திருக்கோவிலை சித்தர்பாரதியிலே உருவாக்கியிருக்கிறார்கள். சித்தர்கள் மகான்கள் உங்கள் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவதற்காக இத்தகைய நல்ல கைங்கரியங்களை உங்கள் மண்ணிலே உருவாக்கிறார்கள். கருவறையிலே புகலிங்க பெருமான் வைத்திருக்கிறார். பேசும் தெய்வமாக சிவபெருமானை நாம் வணங்குவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இன்றைய இந்த வழிபாட்டிலே எழுச்சி பெற்றிருக்கின்ற இந்த திருக்கோயில்களின் நிலையிலேயும் அதற்காக அருள்பாடப்பட்டவர்களுக்கும் மனநுழைந்த நன்றியை வாழ்த்தை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீக வாழ்வும் சித்தர்களும் என்ற தலைப்பில் சில சிந்தனைகளை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய முயற்சிக்கிறேன். மனித வாழ்விலே எவ்வளவு பொருள் செல்வமோ அவர்களால் சேர்க்க முடியும். எவ்வளவோ பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படிக்கிறார்கள். அறிவு செல்வம், கல்வி செல்வம் அவர்களை வந்து சேரும். இவையெல்லாம் சேர்ந்தால் அருள் செல்வம் இல்லை என்றால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. வங்கியிலே பணம் சேர்ப்பது போல எங்களுடைய உள்ளத்திலே அருளை நிரப்பப்படும். சித்தர்கள் மகான்கள் அதைத்தான் இந்த உலகத்துக்கு சொன்னார்கள். தெய்வ சக்திக்கு மேல வேறு ஒன்றும் இல்லை. அதனாலே கோயில் கூடுவதனால், வழிபாடுகள் செய்வதனால், தொண்டு செய்வதனால், இரக்கத்தையும் கருணையும் வளர்ப்பதனால் ஒரு மனிதன் பெறுகின்ற அமைதி வேறு பெற முடியாது. அதனால் பொருள் வளத்துக்கு அப்பால் அருள் வளம் செலுத்தக்கூடிய காலம் இன்றைய காலம். இன்றைக்கு எல்லா இடமும் பொருள்
எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் செல்கிறார்கள். ஆண்கள் சேர்ந்து பெண்கள் சேர்ந்து தீவிரத்துக்கு போகிறார்கள். எல்லாமே சிறப்பு. அத்தனை சிறப்புகளும் நாங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக தினமும் உங்களுடைய வாழ்விலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அருள் வளம் வேண்டும். அதற்காகத்தான் முன்னோர்கள் காலையிலேயே கோயிலுக்கு போனார்கள்.
கேணியிலே ஒரு ஊத்த நாளத்தோடு அதை இருப்பார். மண்ணை அணிந்து தலையை போடுவார். எழுந்து ஆடுவார், எதிர்ப்பார், பானையை எடுத்து மூடுவார், திருப்பி அழைத்து வைப்பார். அவர் பெரிய ஞானஸ்தானம் இருந்தவர் செல்லப்பா சுவாமிகள் யோக சுவாமிகளுடைய குரு. ராமநாதனை துறை என்றுதான் சொல்வார்கள் பெரியவர். யாழ்ப்பாணத்துக்கு வந்த ராமநாதன் ஆலக்கோட்டையிலே மாணிப்பாயிலே தன்னுடைய உறவினர் எல்லாரிடத்திற்கு போய் அங்கெல்லாம் கும்பிட்டு முடிய அவர் நல்லூர் கந்தசுவாமி போய் கும்பிட வந்தார். இந்த நாடு தலப்பாக இருக்கிறார். அந்த தலப்பா அவுணாமல் இருப்பதற்கு வைரத்திலே கொடுத்தார். பெரிய செலவு. அந்த ராமநாதன் நல்லூர் கூட போகிறார். துறை வருகிறார், துறை வருகிறார், எல்லாரும் தள்ளுவோம் சொல்லி வீதியெல்லாம் பெருங்கூட்டமாக ராமநாதனை பார்க்கிறார்கள். எல்லாரும் கல்வி ஒருவர் தேர்ந்தாயர்களுக்கு ராமநாதன் அடைச்சார். தேர்தலில் இருந்து செல்லப்பா சுவாமிகள் எழுப்பி சப்தம் போடுவது. ராமநாதனுக்கு முன்னாலே கிழித்த குடைச்சியை கொண்டு வந்து என்ன இருக்கிறதெல்லாம் இருக்கிறாய். ராமநாதன் திகழ்ச்சி கூறார். இந்த நாட்டிலே பெரிய கல்விமான் பிரித்தானிய மகாராணியை கூப்பிட்டு இங்கிலாந்தினுடைய பெரிய விழாவிலே யாழ்ப்பாணத்தில் தமிழனே பேச வைத்து அந்த காலத்திலே பெரிய ஒரு வைரத்தை தூக்கி கொடுத்ததுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உழைத்து வரும். யாழ்ப்பாணத்து நல்லூரிலே முதல் நாடுகளுடன் இருட்டில் இருக்கிறார்கள் பேசினார். நண்பர்கள் சொன்னார்கள், ரிசல்ட் இல்லப்பா, நீங்கள் அதற்கு கவலைப்படாதீர்கள். ராமநாதனுடைய நல்ல பிள்ளையை கொடுத்தார். இன்னும் ஒரு அடியாரை கேட்டால் அவர் யார்? அவர் சொன்னார், செல்லப்பா சுவாமிகள் மகா சித்தர். உள்ளே வருவது கிடையாது, வெளியே தான் இருப்பார். பாடுவார், ஆடுவார், அப்படின்னு பேசுவார். ஆனால் இவ்வளோ படித்தவர்கள் வந்து அவரிடம் காத்திருப்பார்கள். அடுத்த நாள் காலையிலே யாருக்குமே தெரியாமல் குதிரை வண்டி இல்லாமல் தலப்பா இல்லாமல் ராமநாதன் செல்லப்பா சுவாமிகளுக்கு பக்கத்தில் வந்தார். வாடா வாடா செல்லப்பா செல்லப்பன் சிரித்தார். சீமான் வந்து விட்டார் சொல்லி சிரித்தார். அந்த ராமநாத வள்ளலை பார்த்து ரொம்ப படித்தவன், நல்லா கும்பிடுறவன், முடிச்சா உணவு சேர்த்து வச்சிருக்கிறான், கொட்டடா உதரடா. ராமநாதன் தெரிவித்தார். எத்தனையோ சந்ததிக்கு காணக்கூடிய சொத்து ராமநாதன் இருந்தது. சித்தர்களை படித்தார். இப்போ ராமநாதன் செல்லப்பா சுவாமிகளுடைய தூரத்தில் நிலத்தை தொட்டு கூப்பிட்டு அழுதார். செல்லப்பா சொன்னார், நீ நல்லவனடா, உன்னோட விருப்பத்தை எல்லாம் நல்ல காரியத்தை செய்யலாம். திருமூலர் திருமந்திரத்திலே சித்தர் திருமூலர் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானி உன்னை வினையை முடிச்சு அமைப்பான், பின்னை வினையை பிடித்து பிசைவான், செந்நீர் வைத்து சிவனை நினைப்பான். ஒருவருக்கு கொஞ்சம் ஞானம் வந்துவிட்டால் அவர் தன்னை பற்றி, தான் செய்த நல்லதை பற்றி, தான் செய்த பிழையை பற்றி, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து வந்தால் ஞானம். தன்னை உணர்ந்த தத்துவ ஞானி உன்னை வினையை முடிச்சு அமைப்பான், பின்னை வினையை பிடித்து பிசைவான். இனிமேல் வினைகள் என்னோடு சேராமல் இருப்பதற்கு என்ன வழி என்று பார்ப்போம். ராமநாதனுக்கு
கோப்பாயிலே ஒரு காரணமாக எல்லாம் இப்பொழுது ஆசிரியர் கலாச்சாரம் இருக்கிற காரணம். அதுவும் அவருக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் காலையிலே கீழ் நிலைக்கு போவதற்கு இந்த நிழல் பாதைகளை வந்து கொண்டிருக்கிற போது எல்லாருடைய நெற்றியும் காலையிலேயே வீழ்ந்தது. காலையிலேயே கோயில் மணியும் செயல்பட்டு யாரை பார்த்தாலும் திருநெல்வேலி பூசிக்கொண்டுதான் போகிறார். இந்த ஊரிலே தேவார பாடல்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். ராமநாதர் உடனே ஆசைப்பட்டு சொன்னார், இந்த ஊர்ல தான் பள்ளிக்கூடம் கட்டணும். அதுதான் உங்களுடைய வருகிறார் இடத்தில் இருக்கிற காணை தேடி பிடித்து சுடலை காடு இருக்கிற காணை 14 ஏக்கர் நிலத்தை வாங்கி மணல் கட்டி ஒரு பாடசாலையை கட்டுவதற்கு அத்திவாரம் போது இரவு 7 மணிக்கு அத்திவாரம் படிச்சிருக்காங்க. பர்மாவில் இருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கிற அத்திவாரம் கொழும்பிலிருந்து பெருங்கூட்டம் அந்த ஊத்த நாளத்தோட கிழிந்த பனியுள்ள விசிலோட திடீரென்று சின்னப்பா சுவாமிகள் அத்திவாரம் இடத்துக்கு வந்து பர்மா கவர்னர் வந்து சேருவதற்கு முதல் இந்த விசில் எடுத்து அத்திவாரம் போடுவதற்கு இந்த கல்லை விசிலி போட்டு ராமனுடைய கையில கொடுத்து கப்பல் கூட பள்ளிக்கூடம் கட்டடம். உண்மையிலே ராமநாதன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பாடசாலையை பார்த்து கப்பல் கூட கட்டினார். அந்த பாடசாலையை கட்டுவதற்கு கப்பல்ல இந்தியாவிலிருந்து எத்தனையோ வேலையாளர்கள் கொண்டு வந்து கூடாரம் கொண்டு இருந்து கட்டினார். விடுதலை பொண்ணு பிள்ளைகள் ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் படித்தார். ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து படித்தார். ராமநாதனுடைய மேலே ஆஸ்திரேலியா பெண்மணி 8 முறை சேலை காலையிலே சிவபூசை செய்து மேலே ஒரு சிவன் கோவில். ராமநாதன் அதுக்கு பிறகு உபமான உருத்திராட்சம் பண்ணி பிரார்த்தனை செய்வதற்கு தான் சிவபூசை செய்து சாப்பிடும். கோட் ஷூட் போட்டுக்கொண்டு தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதே போய் வழக்கு பேசி கோடிக்கணக்காக உழைத்த ராமநாதனை ஒரு உலகத்தோடு இருந்த சித்தர் இப்படி மாற்றி அமைத்தார் என்றால் சித்தர் பாசை, சித்தர் வாழ்வு, சித்தர் என்னதான்? அதனாலே இந்த மண்ணிலே எவ்வளோ பெரிய கைங்கரியங்களை எல்லாம் சித்தர்கள் செய்திருக்கிறார். எத்தனை திருக்கோவில்கள் இருந்தாலும் சில மனிதர்களை பக்குவப்படுத்துகிறார். செல்லப்பா சுவாமி இருந்தாலும், கடை சுவாமி இருந்தாலும், யோ சுவாமி இருந்தாலும், காரைக்கால் சுவாமி இருந்தாலும், எவ்வளவு மகான்களின் மண்ணிலே இருக்கிறார். சில பேருக்கு பேரே தெரியாது, சமாதிகள் இருக்கிறது. சடியம்மா என்ற ஒரு பெண் கணவனை இழந்து சித்தரார் 365 நாள் நல்லூரிலே சாப்பாடு கொடுத்தார். சடியம்மா கணவன் இழந்த கைப்பற்றன்று 21 வயதை தள்ளி அவுத்து விட்டார்கள். அவர் கட்டவே இல்லை. வெள்ளை சேவையோடு செங்குந்த வம்சத்தை சேர்ந்தவர் வீட்டில் இருக்கிறவர் நல்லூர்ல வந்திருந்து அழுதார். முருகன் கனவுல தோன்றி சொன்னார், உனக்கு எல்லாம் தந்திருக்கிறேன், இப்படியே இருந்து படித்தார். அந்த பெண்மணி 365 நாள் நல்லூரை சோறு போட்டார். தேவனுக்கு பக்கத்தில் இருக்கிறார். கதிராமத்திலே போய் ஒரு மடம் அமைத்தார், அங்கே சோறு. திருச்செந்தூரிலே போய் ஒரு மடம் அமைத்தார், அங்கே சோறு. கீழ்மலையிலே போய் கடற்கரையில் ஒரு மடம் அமைத்தார், அங்கே சோறு. இவ்வளவு அந்த சடையம்மாவுக்கு எந்த வெளிநாட்டு காசு இல்லை. தியானம், மன்றாட்டம், நீதான் எனக்கு சோறு போடுவதற்கு யாரையாவது அனுப்பணும் என்று கேட்க யாரோ தலைவரே அரிசியை சுமந்து கொண்டு வந்து கூறுவார்கள். எத்தனை மகான்கள் மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார். எல்லாரையும் புனிதப்படுத்தியிருக்கிறார். இதுவேதான் முன்வைக்கும் தெய்வீகங்கள் எல்லாம் இப்படி நடந்திருக்கிறது. இந்த கோயில் கூட வெளிச்சு
சித்தர்கள் மகான்கள் இழப்பதில்லை. அவர்கள் இறைவனோடு சேர்ந்து இருந்து எல்லாத்தையும் அவதானிக்கிறார்கள். அந்த திருவருள் தான் எத்தனையோ காரியங்கள் செய்யும். எத்தனையோ காரியங்கள் செய்யும். தவத்திலே யோசுவாமி பெரிய மகான் அந்த பாதையை நடந்து திரிவார்னு சொல்லுவார். அந்த மகான் எத்தனையோ பேரை திருத்தினார். நீலவான் வருவார், பெரிய பெரிய அதிபர் வருவார், எல்லாரும் வருவார். யோசுவாமி ஒரு சாதாரண இளைஞனாக இருந்து சித்தராக இருந்தார். அவர் சாதித்தவை ஏறார். அவருக்கு இருந்த அற்புதங்களை எல்லாம் கேட்கின்ற போது ஆச்சரியம். அவர் சமாதி அடைகிற போது எனக்கு 3 வயசு தான். என் பெற்றார் சொல்லுவார், நாங்கள் இருந்த மருதநாம படத்தில் இருந்து யோசுவாமி தங்கி இருக்கிறார். அவருக்கு ஒரு பானையில தண்ணி வைப்பது. அவர் நோக்கடிப்பார், மலர் கழிப்பார், எல்லாம் செய்வார். யோசுவாமி தான் அந்த வளர்ந்து என்னுடைய பெற்றாரை சொல்லி அதில் இருக்கிறார். யோசுவாமிகள் வந்து தியானத்திலே சுடலையில் இருப்பார், பூவடையில் இருப்பார், மறுநாள் சென்று வயலில் இருப்பார், மணிக்கணக்காக இருப்பார். எல்லாரும் அவரை பார்த்து கும்பிட்டு போவார். அவரை பற்றி சொல்லுகின்ற போது இந்த இருக்கிற மருதநாம சக்தி சந்தை இந்த கோயிலுடைய வீதிதான் நடக்கிற அந்த வீதியிலே ஒரு சிறுவன் விடிய 5:30 மணிக்கு ஒரு சிறுவன் சைக்கிள் ஓட்டி கொண்டு வந்து நிற்கிறான். யோசுவாமி அந்த பாதையாக வந்தார். யோசுவாமி வெள்ளை வேட்டி, ஒரு சின்ன வெள்ளை சாலை, கையிலே கூட வச்சிருப்பார். அந்த சிறுவனை பார்த்துக்கிட்டா தேவன் காலையிலே நிற்கிறார். பள்ளிக்கூடம் போய் படிக்க போக வேண்டிய நேரம் நிற்கிறார். அவர் சொன்னார், அப்போ சும்மா இருக்கிறார். யோசுவாமி விடவில்லை. விடிய 5:30 வந்து சும்மா இருக்கிறார். இப்ப யோசுவாமி என்ன செய்தார்? திரும்பி கேட்டார், ஏன் இருக்கிறார்? அவன் சும்மா இருக்கிறான் கொண்டு கோபிச்சார். யோசுவாமி பக்கத்துல போய் அவன் சைக்கிளுக்கு பின்னால் ஒரு கடலை பெட்டி மூடி கட்டியிருக்கு. யோசுவாமி அந்த கடலை பெட்டி மேல கட்டினார். நாய்க்குட்டிகள் சத்தம் போட்டது. என்னடா சும்மா இருக்கிறேன்னு சொல்ல, நாய்க்குட்டிகள் சத்தம் போடுது. அவன் சொன்னார், வீட்டில் நாய்க்குட்டி போட்டது, கடுவன் குட்டிகளை ஆட்கள் கொண்டு போட்டார்கள். இந்த பிட்டை குட்டிகளை எல்லாரையும் அம்மா பெட்டியில் கட்டி சந்தையில் விளைச்சிருந்தவன் நான் சந்தைக்கு கொண்டு வந்து சந்தை கூடியிருக்கிறது. இப்போ அதில் விட்டு அடிப்பார்கள். அதுதான் இந்த பணத்தை வச்சு கொண்டு யோசிக்கிறார்கள். யோசுவாமி பார்த்தா இந்த சின்ன பிள்ளைகள் கருணை இருக்கு. இப்போ என்ன செய்ய போறான்னு சொன்னால், ரோட்டில் விட்டால் கார் அடிச்சு போகுது, கவலை இருக்கு. என்ன யோசுவாமிக்கு இலக்கம் வந்தது? தலையை தடவி ரோட்டில் விட்டால் கார் அடிச்சு போகுதுன்னா அப்போ என்னடா செய்ய போறாரு? அவன் சொன்னான், தோட்டத்துக்கு இருக்கிற கிணத்துல போட்டு போறாங்க. யோசுவாமி சொன்னார், இனிமேல் இப்படித்தான் இருக்கப்படும். இனிமேல் இந்த தலைமுறைக்கு எது தர்மம், எது அதர்மம், எது இன்பம், எது துன்பம் என்று தெரியாமல் போகக்கூடாது. அதை தான் சந்திப்போம். தோட்டத்துக்குள்ளே இந்த கிணத்துக்கு போட்டுட்டு போக போறாங்க. யோசுவாமி தலையில கை வச்சு அப்படி செய்யாதீரா, பாவம்டா, எங்க கீழே போட்டுட்டு போ, அது ஏதோ சீக்கிரம் கிணத்துக்கு போடாது, உனக்கு என்னடா புத்தி, எங்கேனா படிக்கிறேன்னு பேசிட்டு மாலையிலே குடும்பத்துறையிலே யோசுவாமியை சந்தித்து போயிருக்கிறார்கள். யோசுவாமி
எப்போ இறக்கப்படுங்கள், கருத்து எல்லாருக்கும் உதவ வேண்டும். எவ்வளவு வயதில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள், எப்போ வயதில் மூத்தவர்களை கண்டால் கூடுதல். உங்களை விட மூத்தவர்களை பார்த்து சுகமாக இருக்கிறவர்களும் கேட்டு, அப்படி கேட்டால் அந்த மூத்தவர்கள் உங்களை பார்த்து ஆசீர்வதிப்பார்கள், நல்லா இருக்கும்னு சொல்லுவார்கள். அவர் சொல்லுவார்கள், என்ன எப்போ கண்டாலும் ஒரு மனிதனுக்கு என்ன விருப்பம், தன்னை சுகமாக இருக்கிறீர்களோடு இன்னொரு கேட்பதான் விருப்பம். தமிழர்கள் எல்லாம் கடிதம் எழுதுவார்கள், கடவுள் அருளால் நாங்கள் நல்ல சுகம், நீங்கள் நல்ல சுகமாக. அதுக்கு பிறகுதான் எனக்கு அந்த வருத்தம் இந்த வருத்தம் கடிதம். முதல் என்ன எழுதுவார்கள், நாங்கள் நல்ல சுகம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம் என்று காரியங்களை போடுகிறேன். புது அடுத்த பந்திகள் இருப்பார்கள், எனக்கு 3 வயது 4 வயது கண்ணு வந்து எல்லாம் எழுதுவார். முதல் வசனம் என்ன, நீங்கள் சுகமா. இதே இந்த பழக்கம் வந்தது எங்களிடம் இருக்கிற உயர்ந்த பழக்கங்களை நான் சொல்லுவேன். இப்போ எல்லாரும் கண்ணு தெரியாத தொலைபேசியில் சுருக்கமா பாருங்க. ஒரு காலத்தில் அன்பான வார்த்தைகள் பேசுறது, அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை. கோயிலாக இருக்கலாம், இங்கே அன்பாக பேசணும். சித்தர்கள் மகான்கள் இங்கேயும் உங்களை சந்திப்பார்கள், ஆசைப்படுவார்கள். எனக்கெல்லாம் என்னுடைய துறவியில் இருக்கிற சந்தர்ப்பம் புடைச்சாமி வந்து என்னுடைய வீட்டிலே தங்கியிருப்பார்கள். அவருக்கு பணிவிடை செய்யும். அவருடன் 2-3 தடவை அடி வாங்கியிருக்கிறேன். தண்ணி கொண்டு போகும்போது தண்ணியை ஆடி தண்ணியில் கொஞ்சம் குறைஞ்சி இதெல்லாம் பண்ணால் நிறைய தண்ணி இருக்கணும். குறவுடன் கொண்டு போவார்கள். எனக்கு கவலை அடிச்சு போட்டார். திருப்பி கூப்பிட்டு நீ நல்லா இருக்கணும் தான் அழைத்து பெரிய மகா குடைச்சாங்க. என்னுடைய வீட்டில் வந்து தங்கி இருக்கிறார். ஒரு நாள் 2 நாள் பல தடவை தங்கி இருக்கிறார். அவருக்கு பணிவிடை செய்வதிலே நான் நினைக்கிறேன், எத்தனை நாள் கோயிலுக்கு போய் பிள்ளைக்கு நாட்டுக்கு போயிட்டு எத்தனை இடத்துல உயிராட்டியிருப்பேன். இந்த மகானுடைய ஆசீர்வாதம். திருவண்ணாமலையில் ஒரு சித்தர் தற்செயலாக சந்தித்தேன். அந்த சித்தர் தான் திருவாசகரை அமைச்சிருக்கிறார். காசு கேட்டபோது நீ போனதுக்கு பின்னாடி எத்தனை கோடி வரும் என்றாலும் நமக்கு வரும் போகிறார். வந்தார்கள், தந்தார்கள், கட்டப்பட்டது. நான் அதில் இருப்பதே நான்காவது என்னுடைய பணி செய்யும் பலரும் நான் போய் கொள்ளுகிறேன். சித்தர்கள் மகான்கள், பெரிய மகா ஞானிகள், அவருடைய ஆசீர்வாதம் என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எனவே சித்தர் பாரம்பரியத்திலே வந்திருக்கிற காரைக்கால் சிவன் கோயில் மண்ணை தொட்டு கும்பிட்டாலே மகிமை, மரத்தை தொட்டு கும்பிட்டாலே மகிமை உண்டு. எங்கள் சிந்தனைகளை இந்த பக்கம் திருப்பினாலே சிறப்பு கொடுக்கும். அதுதான் வாழ்க்கையில் பெரிய கருணை. எனவே இங்கே இளையவர்களெல்லாம் இருக்கிற சந்தோஷம். இந்த நேரம் நீங்கள் இருந்து பயிற்சி செய்திருக்கிறீர்கள். ஒரு காலம் நான் பேசுகிற போது கூட்டம் சிவகாமி கோவிலை தொடர்பு வச்சு பெரிய கூட்டம் இருப்பார். பேச்சு முடிந்து இவ்வளவு நேரத்துக்கு பின்னாலே போவார்கள். அப்போ மின்சாரம் இல்லை, தொலைக்காட்சி இல்லை, எல்லாரும் கோயிலுக்கு வருவார்கள். எல்லாரும் கடவுளால் தஞ்சம் வாழ்ந்தார். அந்த நேரங்களில் பேச்சுதான் எத்தனையோ செய்திகள் சொல்லுவதற்கு, அதை கேட்பதற்கும் பக்தர்கள் காத்திருப்பார்கள். அந்த மனதை இந்த கோயிலை திருப்பி உண்டாக்கி இருப்பதாக இன்றைய விழாவுடைய உபயோகாளருக்கு சொன்னார். நீங்க கட்டாயம் ரொம்ப மனிதர்களாக எப்படி அதை பேசணும்? இல்லை இல்லை, இப்போ ஒரு நாள் பேச்சு நடந்தது. இடைவெளி செய்த இளையவர்கள் பேசினார்கள். எல்லாரும் கேட்கிறார்கள். நீங்கள் வந்து பாருங்க. சரி, இந்த கோயிலில் பேச்சுக்கு கூப்பிட்டது அவர்கள் தான். சரி, கட்டாயம் வருகிறேன். இன்றைக்கு மாலையிலே புத்தகத்தை
7 மணிக்கு முடிந்து அதுக்கு பிறகு திருப்பி நீராடி காலையில் முதல் பரவாயில்லை செய்யப்பட்ட விழா துக்கியம் இலவச வைத்திய நிலையம் 1.5 மணி மட்டும் வைத்திய விடிய 4 மணிக்கு இருக்கவில்லை. ஆனால் இது கடமை காரைக்கால் லட்சணமே கடல் மட்டத்திலே இங்கே இருந்த பட்டம் தான் எத்தனை பட்டத்தில் இன்றைக்கு ஒரு பட்டம் காலையில் இருந்தாங்க. ஆனால் செஞ்சு இருக்கிற பட்டம் மட்டும்தான் காரைக்கால் உள்ள பட்டத்தை தான் நான் பயன்படுத்துகிறேன். ஏனென்றால் அதுக்கு ஒரு சக்தி, அதுக்கு ஒரு சக்தி. இந்தியாவிலே பெரிய சீர்காழி கும்பாபிஷேகத்திலே தர்மபுரம் பட்டம் தந்தார், திருவண்ணாமலையிலே பட்டம் தந்தார். ஒரு பட்டம் நான் பயன்படுத்துவதில்லை. இந்த காரைக்கால் பட்டம் இத்தனை வருஷம் இந்த கோயிலுக்கு இங்கே இருக்கிற ஒரு சக்தி, அது பிள்ளைகள் எல்லாம் உணர்ந்து கொள்ளும். இந்த கோயில் ஆடம்பரமான கோயில் அல்ல, இதுதான் இருக்கும். இந்த கோயிலில் ஆடம்பரம் கிடையாது. நொந்து போனவர்கள், மனம் நொந்து போனவர்கள், துன்பத்தில் வருகின்றவர்களுக்கு ஆறுதல் கொடுத்த ஒரு கோயில் இந்த கோயில். எங்கேயும் காண முடியாத ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு. எனவே இந்த கோயில் அந்த பாரம்பரியம் தான் இந்த கோயிலை இன்றைக்கு வரை வழி நடத்துகிறது. எத்தனை கோயில்கள் உருவாக எங்களுக்கு சில பாரம்பரியங்கள் உண்டு. அதனாலே தான் இங்கே இருக்கின்ற இளைஞர்களே எல்லாரையும் பார்த்து சொல்லுங்கள், ஆன்மீக பலத்தோடு எந்த காரியத்தையும் செய்யுங்கள். அவையெல்லாம் செய்கிறார்கள். இந்த கிராமத்திலே பிறந்த என்னை எதிர்ப்படையை கொண்டு போய் அந்த கோயிலுக்கு போக தந்தார்கள். நான் என்ன சில நேரம் போய் நான் இருந்த ஒரு நாடு நான் அந்த கோயிலில் 33 வருஷம் அந்த கோயிலில் பணி செய்ததாக 33 வருஷம் போய் அந்த கோயிலில் என்ன வேண்டும் அந்த நேரத்தில் அன்பர்களோடு வந்து உதவி செய்தார். அதே போல தான் எல்லாம் பணி. எனவேதான் தெய்வத்தை நம்புங்கள், துன்பங்கள் எல்லாம் கோயிலை வந்து கடவுளை கொண்டாடி உணர்த்தி யாருக்கும் தீமை என்ன எந்த கோபக்காரரை மன்னிக்கப்படவில்லை. கோயில் கும்பிடுறவர்கள் எல்லாம் மன்னிக்கப்படவில்லை. யாரோடும் கோபிக்கிறார்? கோபம் வேண்டாம், அடுத்த நிமிஷம் அன்பா, அன்புதான் பெரிய அதனால இந்த நல்ல கோயில், நல்ல வழிபாடு இந்த கோயிலே மனிதனுக்கு இளைஞர்களுக்கு அதுதான் பெரிய வாய்ப்பு. யுத்தத்திலே எத்தனையோ ஊர்களே அடைந்தது. இளைஞர்களுக்கு இருந்த வலிமை என்னவென்றால் கடவுள் பக்தி காப்பாற்று. அந்த பக்தி வைராக்கியத்தை வளர்ப்பதற்கு இத்தகைய திருக்கோயில்களை எல்லாம் காக்கணும். என்ற இளைய தலைமுறை பேச்சாளர்கள் உருவாகிறார். பெரிய மகிழ்ச்சி. எங்களுக்கு முதுமை வந்துவிட்டது. இன்றைக்கு ஒரு தலைமுறை உருவாகி இருப்பதை நான் பெருமைப்படுகிறேன். எங்களெல்லாம் அவர்களை உற்சாகப்படுத்தி வளர்த்துள்ளார்கள். இளைய தலைமுறை எங்களெல்லாம் நன்றாக படித்து பேச கட்டாயம். நாங்கள் பேசத் தொடங்கிய காலத்திலே நிமிஷமில்லை. குப்பி விளக்கிலே இருந்தால் நாளைக்கு பெரிய புராணம் பேச்சுதான் ஆயத்தம். இரவிலாலும் ஆயத்தம் செய்யும். 12 மணி 1 மணி செய்யும். மறுநாள் இத்தனை பேர் காவல் போது நல்லதை செய்யும். அப்படி ஒரு திருமணம் கிடைக்கிறது. எல்லா இடமும் போனோம், எல்லா நாட்டுக்கும் போனோம். எத்தனையும் இளைய தலைமுறைக்கு அப்படி சொல்லுகிறேன். ஒரு பேச்சுக்கு 10 லட்சம் தருகிறோம் பாருங்கள். நான் இங்கே கடமையில் தான் நான் முடியாது. அந்த
அப்படி ஒரு நிதி போடப்பட்டது. அப்ப நம்ம நான் சொன்னேன், இந்த காசை நீங்களே கொண்டு போய் ராமநாதன் கல்லூரி கொடுக்கணும். அப்ப ராமநாதன் கல்லூரி கொடுத்து நிலத்தில் அவர் அந்த பாடசாலை கொடுத்தார். இது ஏன் சொல்லிட்டு என்றால் சனி ஒரு சொற்பொழிவு நினைக்கிறாங்க. அது என்னென்ன காரியங்கள் எல்லாம் பின்னாடி சாதித்தது என்பதை இந்த தலைமுறை உணர்ந்தது. எனவே அன்பர்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, காரைக்கால் சிவன் கோவில் மிகப்பெரிய கோயிலாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்த கோயிலே நல்ல நல்ல விடயங்கள் எல்லாம் நடக்கிறது. சமய சொற்பொழிவுகளில் எல்லாம் நடக்கிறது. பிரசங்கம் பெரிய பயன். எனவே எல்லா இடமும் சமய பிரசங்கம் நடக்கணும். எல்லாரும் எடுத்து வேண்டும். சின்ன பிள்ளைகளை ஊக்குவிக்கணும். இந்த கோயிலில் பிரசங்கம் முடிஞ்சு ஒரு பரிசல் விழா நடக்கும். அந்த பரிசலுக்கு ஒரு மாணவன் சின்ன பிள்ளைய வந்து பரிசு வாங்க. அவன் தான் சுவாமியாக, குருக்களாக, வீராக, கவிஞராக இன்றைக்கு இங்கே வெளிநாட்டுக்கு போய்விட்டாருன்னு சொன்னார்கள். இந்த கோயிலை நான் பிரசங்கம் பண்ணி சின்ன பிள்ளைகளை வந்து பரிசு வாங்க. சிவகாமி கோயிலில் நான் பேசுகிற போது ஒரு போட்டி வச்சாங்க. அதில் பரிசு வாங்கின ஒரு சிறுவன் இப்போ சர்வேஸ்வரராக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாக இருக்கிறார். இதுக்கெல்லாம் ஆச்சரியம். அவரோட படங்களை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். நான் நினைவில் பிரசங்கம் நடக்கிற போது பச்சை போட்டியில் பரிசு வாங்கினேன். இப்போ நான் விரிவுரையாக இருக்கிறார். அதே போல பல பிள்ளைகள், ஒரு பிள்ளைகள், வேறு ஒரு பிள்ளைகள் இதை வந்து தாங்கி இருக்கிறார். அவர்களெல்லாம் சின்ன பிள்ளைகளாக ஒரு பரிசு வாங்குகிறார்கள். ஒரு 5 ஒரு பையன் இடம்பெயர்ந்து வந்தோம் பரிசு வாங்க லண்டனில் காட்டினார். இந்த கோயிலில் நான் பரிசு வாங்கினார். எனவே அந்த காலத்தில் சொற்பொழிவு முடிந்து கேள்வி பதில் வச்சு பரிசு கொடுப்பார். சிவகாமி கோயிலில் நான் பேச போகும்போது இந்த மாணவன் நீ 5 நிமிஷம் பேச வந்தார். அவனுக்கு கலாநிதி பட்டம் பெற்று அனுசாரம் வந்து சைவர்களோடு பெரிய பேச்சாளர். சிவகாமி கோயிலில் இவர் இந்த மாணவன் பேசுவார். அப்ப கேசாந்தன் அவருக்கு ஒரு மாலை போட்டு அவரை நீங்கள் எல்லாம் வரணும். இன்றைக்கு அந்த துறைகளில் வந்தவர்கள் எல்லாம் அச்சத்தில். எனவே காரைக்கால் சிவன் கோவில் தந்திருக்கின்ற வாழ்வு, அது எனக்கு தந்த வாழ்வு, உங்களுக்கு கிடைத்திருப்பது எல்லாவற்றுக்கும் இந்த பரம்பொருளுக்கு நன்றி கூறி இந்த விழாவிலே விளையாட்டுவதற்கு அழைத்த உயிராளர்களுக்கு நன்றி கூறி நீங்கள் எல்லாம் இந்த கோயிலே கிருஷ்ணாமூர்த்தியுடைய கச்சேரி, கலச கச்சேரியை நாம் பார்த்தோம். 4 மணிக்கு கச்சேரி வந்து இந்த தண்டவாள தெரியாது நான் சகோதரன் நடந்தோம். அந்த நினைவுகள் மறக்க முடியாது. 4 கச்சேரிக்கு வந்து பார்க்கறதுக்கு பெரும் கூட்டம். 10 மணிக்கு கிருஷ்ணாமூர்த்தி காராக வருகிறார். மற்ற வித்துவார்கள் எல்லாம் கரணியமாக வாசிக்கிறார்கள். எல்லாரும் போய் காலையில் கொண்டாடுறார்கள். நேரம் போது வாங்குவோம் சிரிச்சு கொண்டு வந்து கையெழுத்து போட்டு வாசித்து தொடங்கி 4 மணி சிவகாமி கோயில் மணி அடிக்கிற போது தட்சிணாமூர்த்தி தமிழில் இருக்கிறது. காரைக்காலில் அந்த எண்ணிய காட்சியை கடைசியாக பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. எனவே இந்த காரைக்கால் என்னென்ன எல்லாத்தையும் சின்ன வயதிலிருந்து எல்லாம் காட்டியது. எனவே நீங்கள் இந்த கோயில் எல்லாரும் சேர்ந்து வளர்த்து வேறு கோயில்கள் இல்லாத தர்மங்களை எல்லாம் இந்த கோயிலில் நிலைநாட்டி இது ஒரு புதுமையான கோயில். இந்த கோயிலை பற்றி இத்தனை சிறப்புகள் அவற்றை பாதுகாப்பு கூறி எல்லோரும்